அதே போல வந்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு மீட்டிங்ல வந்துட்டு பேசப்பட்ட பிரச்சனைகள் பத்தி என்ன காஞ்சிபுரம்ல அப்படின்றத பார்க்கும்போது சாண்ட் தெஃப்ட், இந்த மணல் கொள்ளையை பத்தி பேசியிருந்தாரு. அதாவது இந்த பாலாறு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க மணல் வந்துட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 கோடி அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு மணல் கொள்ளை அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நெசவாளர்கள் பத்தியுமே அங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. ஏன்னா காஞ்சிபுரம் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த காஞ்சி பட்டு நெசவு தொழில் இதை ரிலேட்டடா இருக்கிற மக்கள் அங்க அதிகம். அங்கதான் அந்த ஒரு காஞ்சிபுரத்துல வந்துட்டு நெசவாளர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூலி 500 ரூபாய். ஸோ இவங்க இந்த நெசவாளர்கள் வந்துட்டு அவங்களோட அந்த சங்கத்து மூலியமா வந்துட்டு எங்களுக்கு கூலி ஏத்தி கொடுங்க அப்படின்றது ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு விடியல் அப்படின்றதே கிடைக்காம இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் பத்தாம இந்த நெசவாளர்கள் வந்துட்டு கந்து வெட்டிக்குள்ள போயிட்டு மாட்டி இருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு அவங்களோட தொழிலுமே இழந்து அவங்களோட நிம்மதியுமே இழந்து இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நெசவாளர்களுமே காஞ்சிபுரத்துல மிக பெருசா வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது காஞ்சிபுரத்துல